திருப்பூர் அருகே தனியார் நிறுவனத்தின் சாயக்கழிவு நீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி தொழிலாளர்கள் இருவர் உயிரிழந்தனர். சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹாலித் ராஜாவிடம் கேட்கலாம். ஹாலித் ராஜா, என்ன நடந்தது? தற்போது 2 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் வேற அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன? விரிவான விவரம். விக்னேஷ், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூர் பகுதியில ஆலயா தனியார் சாய தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்நிறுவனத்தில் உள்ள சாய கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில 4 பேர் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த சாய கழிவு நீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட போது விஷவாயு தாக்கி 4 பேரும் மயக்கமடைந்துள்ளனர். தொடர்ந்து அங்கிருந்து 4 பேரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட சுண்டமேடு பகுதியை சேர்ந்த சரவணன் மற்றும் வேணுகோபால் ஆகியோர் விஷவாயு தாக்கி அந்த இடத்துல உயிரிழந்திருக்காங்க. மேலும் 2 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. மேலும் இந்த சம்பவ இடத்துல மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரீஸ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டாங்க. மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. விக்னேஷ், ஹாலித் ராஜா, அந்த சாய கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்வதற்கு மொத்தம் எத்தனை பேர் இறங்கினாங்க? தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 2 பேருடைய நிலைமை எப்படி இருக்கு? முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் இல்லாம அவங்க அப்படியே இறங்கினாங்களா? இப்போ காவல்துறை சார்பா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? விக்னேஷ், இப்போ நாங்க அந்த சாய கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யறதுக்கு அந்த தொட்டியில 4 பேர் இறங்கி இருக்கிறாங்க. அதுல 2 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்துட்டாங்க. 2 பேர் தனியார் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வராங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப கவலைக்கிடமான நிலையில இருக்கிறாங்க. இது குறித்து நம்ம காவல்துறை கேட்ட போது இதுக்கு உண்டான விசாரணை உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஹாலித் ராஜா.